என்ன கேம கேட்குறாரு உங்கள்கிட்ட அடிப்போமே. 1948 ஆண்டு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது. அதுக்கு 8 வருஷம் கடலுக்கு போய் ராக்கூடு வைக்கிறோம். நீங்கள் ராக்கூடு மட்டும்தானே இல்லாட்டி வேறு அடுத்த பிடி வரட்ட இப்போ கார்னர் ஃபுல்லாக மழை. அதே மாதிரி இஞ்சால பக்கம் வந்து மழை இல்லை. என்னடா மோனாசோட பெரிய கிடங்குக்கு விட்டு இன்றைக்கு சதிவேலை பார்த்துட்டான். நான் சொல்கிறேன் வித்தியாசமான ஒரு வல்லம் இருக்குண்டு. அது இந்த ஐயாண்ட வல்லம் தான். என்ன நீளம் என்ன அகலம் இல்லை அளவெடுக்கிறோம் விற்கிறதுக்கு. இப்படி கஷ்டப்பட்டா தான் இப்படி முன்னேறலாம் வேண்டும். வணக்கம் ரவலே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா கார்னர் பாலத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே காட்சிகளை உங்களுக்கு காட்ட போகிறோம். அதாவது ஒரு பக்கம் மழை பெய்யும், ஒரு பக்கம் வெயில் அரிக்கிற காட்சி தான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கடத்தொழில் செய்கிறாங்க உறவுகளோடையும் கதைச்சு சில காணொலி போட போகிறோம். காணொலியில் வந்து பாருங்க இப்போ வந்து பருவப்பேச்சு மழை தொடங்கிட்டு அந்த வகையில் இங்கே எவ்வளோ வித்தியாசமான மழை காட்சி எல்லாம் பதிவேற்ற போகிறேன். பேரண்ட்ஸ் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் காணொலி உங்கள் உறவுகள் ஷேர் பண்ணுங்க. எங்கள்கிட்ட எத்தனை உறவுகள் காரணம் மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்க, கமெண்ட்டாக பண்ணுங்க. காணொலி திறந்து பார்ப்போம். இங்கே இப்போ மழை சீசன் விளக்கிட்டதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட விட்டையெல்லாம் மழை பெய்யுது. அது மட்டும் இல்லை இனி எங்கே விட்ட ஒழுங்கைக்கில் கிட்டத்தட்ட முழங்கால் அளவில் வெள்ளம் நிற்கும். இப்படி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா காரணத்துக்கு தான் போகிறோம். அந்த பாலத்தில் மழை வந்து மாறி மாறி பெய்யும், பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் அறிவித்தல் தந்திரிக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புயல்ன்ற அறிவித்தல் மாதிரி. போய் நாங்கள் கார்னர் பாலத்தை பார்ப்போம். எங்கண்ட ஊரில் இது வந்து கர்ணச்சந்தி சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்து எல்லா இடத்துல தண்ணி மிதால போய் தான் கடலுக்கு போகும். இந்த இடத்துல மீன்கள் எல்லாம் பேர் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு வரனாங்கள். இப்போ இது வந்து எங்கள்ட ஊரில் இருக்கிற கோயில் மருதப்பிள்ளை கோயில். இந்த கோயிலால் தான் நாங்கள் கார்னர் பாலத்துக்கு போகணும். இன்றைக்கு நான் சைக்கிள்லாம் போய்கொண்டிருக்கிறேன். நல்லா இருக்குது. குடையம் பிடிச்சிக்கொண்டு ஃபோனில் வீடியோ எடுத்துக்கொண்டு அங்கே இந்த 2 பேர் நிற்கினோம். யாராக 2 வீடியோவில் பாருங்க காட்டுறேன். இதுவும் வந்து சொல்கிறோம் கிழக்கு. இப்போ இதில் நாங்கள் எங்கேன்னு சொல்கிறோம், இது பத்தானி கேணி என்று சொல்கிறது. அந்த இடத்துக்கு தான் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுவும் வந்து சொல்கிறோம் தான். இது வந்து பத்தான கேணின்னு சொல்கிறது. இந்த பத்தான கேணி அடிக்கு தான் வந்துட்டோம். என்னடா நான் அந்த ஒரு கையில் குடையை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஃபோன் எடுத்தேன்னா சில வழியில் மாறிச்சாரி ஊண்டேக ஃபோன் கேமராவுக்கு மேலேயும் தண்ணியல் பட்டு அந்த புகார் மழை அடிக்குது. இது வைரா கோயில். இதுதான் அந்த கேணி இருந்த இடம். இதுதான் இருக்குது இப்போது. இது வந்து மூலாவில் இருக்கிற ஒரு பாடசாலை. சிவனேசா. இப்போ மூலாய் பிள்ளை கோயில் அடிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ கார்னாருக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கார்னாருக்கு தான் போகிறோம். அங்கே அந்த பாலத்தில் இப்போ மீன் எல்லாம் பிடிச்சோன்றப்ப பார்க்க ஆசையாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பார்ப்போம் காலநிலையை தொடர்ந்து. இனி இது இந்த நவம்பர்லாம் இந்த இடத்துலாம் அதிகமான வெள்ளம் இருக்கும். மூல பிள்ளையார் கோயில் ஆலயம். இன்னுக்கு படம் எல்லாம் கறியிருக்கேன் பாருங்கள். பிள்ளையார் படத்துருவாங்கிற மாதிரி. இப்போ இந்த கூட்டாளியுமே எங்கே நிற்கிறோம்னு தெரியலை. பொன்னாலா கிருஷ்ணன் கோயிலில் நிற்கிறோமோ இல்லாட்டி அங்கே போயிட்டோமோ தெரியலை. பார்ப்போம் போய். இதுக்குள்ளாலேயும் போய் போகலாம். இந்த ரோட் இருக்குது, டச்சு மேற்கு வீதின்னு இருக்குது. இந்த ரோட்டாலையும் போய் போகலாம். இதால் போனால் பொன்னால் பெரிய குளம் பார்க்கலாம். நான் போய் இந்த மெயின் ரோட்டால் தான் போகிறேன். இதில் ஒரு கூலர் வந்து இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் இப்போ இந்த கூலர் வந்து இயங்குறையில். இந்த கூலர் இயங்கிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கிட்ட இந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சது, வேலையும் கூடுபட்டது. இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த கூலர் வந்து பூட்டப்பட்டுட்டு அப்போக்கெல்லாம் ரால் நண்டுக்கான வேலை நல்லா வெளியே எடுத்து கொண்டு வந்து அப்போ மீனவர்களின் சந்தோஷம் இருந்த வேல். இந்த கருமோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இப்போ பொன்னால் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிற பாதையால் தான் போய்கொண்டிருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் அடியால் நான் போகாமல்
அப்படியே கிருஷ்ணன் கோயில் அடியெல்லாம் போய் தான் நான் அப்படியே கார்னருக்கு போகிறேன். தனியாக தான் போய் கொண்டிருக்கேன். கதப்பிரா கூட ஆக்கள் இல்லை. இப்படியே போய்கொண்டு இன்னைக்கு கிருஷ்ணன் கோயில் அடிக்க போயிட்டு கச்சான் பண்ணிக்கிறேன். அப்படியே பாலத்துக்கு போயிட்டு பாலத்தில் மீனல் பிடிக்க பார்த்துட்டு அப்படியே பதிவிட்ட போகிறேன். மழை விட்டுட்டு சந்தோஷப்பட்டு குடையெல்லாம் சுருக்கி வச்சா திருப்பி மழை வந்துடுது. இப்போ பொன்னாள கிருஷ்ணன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன குளமும் இருக்குது. இப்போ அந்த குளத்தடிக்கு தான் வந்துட்டேன். மழை தூர் டக்குன்னு ஓடணும். சைக்கிள் ஓடுதில்லை இண்டை கண்டு, இல்லாட்டி வளமையாக ஓடும். இதுதான் அந்த குளம். இனி மழையண்டா முட்டி வளைஞ்சி நல்லா இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். போய் பாருங்க, கரையில் மாடுகள் ரெண்டு மேய்ஞ்சி ஒன்று இருக்குது. பொன்னாலை வரதராய பெருமாள் வித்தியாசாலை பாடசாலை. இதோட நிழல் கூட என்ன அமைச்சிருக்குது. இந்த வெயிலண்டா இதில் இருக்கலாம், மழைண்டாலும் இருக்கலாம். இந்த பொன்னாலை பிரதேசம் மிகவும் ஒரு முக்கியத்துவமான இடம். இங்கே மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான உறவுகளுக்கு தெரியும் இங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி. கிருஷ்ணன் ஆலயத்தில் அதிக நேர பூசை வந்து நடக்குது. மணி அடிச்சு சத்தம் எல்லாம் கேட்குது. இப்போ ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். ஆலயத்தின் முகப்பு தோற்றம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ நாங்கள் இடக்கை பக்கத்தால் பொன்னாலை சந்தைக்கு போய் அப்படியே கார்னருக்கு போகிறோம். கனகாலங்களையே மிதிவண்டி உலாக்கினா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலக்குது. மழைக்காக கரங்கம்பியில் வருங்க கிளியல் இருக்குது உட்காந்து. மழையண்டா பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் தண்ணியாகவே நிற்கும். அப்படி தண்ணியாக இருக்க கடலுக்கு கிளக்கிறதுக்கெல்லாம் இதில் இடங்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லை பாருங்க, கற்பக சரி இந்த லைனில் இப்படி ஒரு வரிசை கிரகமாக நிற்கிது, அழகாக இருக்குது. இது இன்னொரு இதண்டா, இப்போ கார்னர் பாலத்துக்குள்ள வந்து சிலவுல மழை பெய்யும். ஒன்று கார்னரில் பெய்யாது, இல்லாட்டிங்கிற பொன்னால பக்கம் பெய்யாது. பெரும்பான்மை அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் கொண்டு எதிர்பார்த்து வந்தேன் நான். பார்ப்போம் அப்படி சந்தர்ப்பம் கிடைக்குது ஒன்று காணொலியாக பதிவேற்ற முடியுமோண்டு. இதில் ஐயனார் ஆலயம் வந்து கட்டப்படுகிறது. இப்போ மழை தூரி கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கரையோரத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே கண்டல் தாவரங்கள் வளர்க்கின நேவியால். இந்த கண்டல் தாவரம் இருந்தால் இறாலுகள் பெருகும், மீன்கள் பெருக்கங்கள் கூடும், மற்றது கடல் அரிப்பை தடுக்கும். அப்படி பல நன்மைகள் இருக்குது கண்டல் தாவரத்தால். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இறாலுகள் வளர்க்கினோம். இந்த இறாலுகள் நண்டுகள் இந்த இடத்துல வளர்த்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு வளர்க்கினோம். இப்போ நான் இதில் வந்துட்டு இந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாலையிலேருந்து வர முழு தண்ணியும் கடலில் கலக்கிறதுக்கு, பொன்னாலை கடலில் கலக்கிறதுக்குரிய பாலம். இதில் பாருங்கள் துருசு மாதிரி ஒன்று செய்திருக்கணும். கண்டல் தாவரங்கள் பாருங்கள் அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி, பச்சை பசையிலண்டு. டக்குன்னு சூரியன் வந்து தன்னை மோத காட்டிட்டார். இதில் மழை விட்டுட்டு நீ அங்காலாம் மழையோ பார்ப்போம். அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அதேமாதிரி அங்காளத்திலோட மழை பெய்யும். இப்போ பொன்னால சந்திக்கு வந்துட்டோம். பொன்னாலை சந்திலேருந்து 6 கிலோமீட்டர் காரநகரா. வெல்கம் டு காரநகர்.
இந்த 2 ஜீவன்கள் நிற்கிது. 2 ஜீவன்களையே காணையில். பாலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். குளிர் காற்று அடிக்குது. அதுலேயே ஒரு அமத்தல் மாதிரி கிடந்தது. இந்த இடத்துல குளிர் காற்று அடிக்குது. கண்டத்தார பக்கத்தில் காட்டுறேன். படிக்கிற காலத்தில் ஒரு 5 பேர் இல்லாத 6 பேர் நாங்கள் திரிவோம் சைக்கிளில். அப்போ போயிருக்க இந்த கார்னருக்கு வந்தால் இதில் அப்பா பெருசாக வந்து இந்த கரையோரத்தில் வீடுகள் இல்லை. அப்போ இந்த தென்னை மரங்கள் ஏறியில் நீங்கள் எல்லாம் பிடுங்குவோம், பிடுங்கி குடிச்சிட்டு வருவோம். சில வேளையில் அங்கேயே இந்த மீன்கள் வண்டி சுட்டு சாப்பிடுவோம். நல்லா இருந்தது. ஆனால் இப்போ எல்லாரும் பிரிஞ்சு அதில் கொஞ்சம் பேர் பெரிய நாட்டில் நிற்கிறாங்க. மற்ற கொஞ்சம் பேர் கல்யாணம் செய்து வேலைகளுக்கு போக விழுக்கிட்டாங்க. நாங்கள்லாம் பட்டியாக சுற்றுறோம். இதில் ஒரு ஐயா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சுட்டு இருக்கார். அந்த ஐயாட்ட போய் பார்ப்போம் இந்த மாதிரி மீன் நம்பிட்டுருக்கோம். ஐயா பாருங்க, சைக்கிளில் ஒரு தேங்காயை கட்டி வச்சுக்கொண்டு இருக்கிறேன். ஐயா என்னம்மா மீன் மாட்டுதோ? மீன் மாட்டுதோ? ஆ, என்ன மீன் பிடிச்ச நீங்கள் பார்க்கலாமே. ஐயா மீன் பிடிச்சி வச்சுக்கார் பேக்கில், பார்ப்போம். சின்ன சின்ன மீன் தான். ஒரு விளா மீன் பிடிச்சி போட்டுருக்கு போல இருக்கு. கறிக்கோ இல்லாட்டி விற்கிறதுக்கோ? எவ்வளோ நேரமா பிடிக்கிறீங்க? இங்கே ஐயா ஒரு மீன் பிடிச்சிட்டு பாருங்க, பிடிக்க. இது என்ன மீன் ஐயா? செவ்வளை. எதுக்கு? என்ன மழை கலக்கத்துக்கு மீன் பிடி விட பண்ணுறீங்களோ? இனிதான் மீன் பிடி விட கூடுவோம். எவ்வளோ நேரமா பிடிக்கிறீங்க? வெள்ளண்ணே வந்து பின்னேரம் போடுறீங்களா? இப்போ சாப்பாடுகள் தண்ணிங்கள் வீட்டை போய்த்தான். யார் இங்கே அடுத்த மீன் பிடிச்சிட்டார் பாருங்க. ஓ ஐயா அடுத்த தூண்டல் போட்டுட்டார். பார்ப்போம். மீன் கொத்திட்டுது. இங்கே அடிச்சிட்டு விட்டுட்டு இதே கலட்டி கொண்டு மீன் போயிட்டுது. 2ஆம் பாலத்துலேயே 3ஆம் பாலத்தில் மீன் பிடி விடுறது கூட இழுக்குமா? நாங்கள் வந்து போட்டால் ஒரு மீன் பிடி விடாது. ஆக மிஞ்சி போனால் ஒரு பண்டி கிளி அடிக்கும். ஓஹோ, நாங்கள் திருவிழா பொழுதுபோக்கு இல்லாட்டி வந்து போடுவோம். போட்டால் ஒன்றும் கிடைக்காது. ஓகே. அடுத்த பிடி வரட்டார். மீன் வந்து இதே கலட்டையில் ஐயா அப்படியே போட்டிருக்கார். பார்ப்போம். உங்கள் முறையில் வருது ஐயா, பெரிய முறைகள் அடிக்காதோ? இதில் பெரிய முறையில் நிற்கிது பாருங்க. இதில் பாருங்க, பெரிய 3 முறையில் போய் கொண்டிருக்கணும். தண்ணிக்கு எதிர்த்து போய்க்கணும். ஆனால் இது வந்து குழு, அதை அடிக்காதுன்னு சொல்லினேன். முறையில் கையா போடுற அடிக்குதுன்னு பார்ப்போம். அடிக்குது. அவர் அடிக்க போகிறாரு. அடிக்கிறார விட்டுட்டு இதில் நிற்கிறத பெரிய ஐயாவோட கதைச்சி முடிச்சுட்டு இப்போ நான் விளக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கூடுகள் அனைத்துமே இறால் கூடு. இந்த இறால் கூடுக்கு வைக்கிறதா நான் பெரும்பான்மை பிடிபடுறது வந்து மீன் குஞ்சுகளும் பிடிபடும், நண்டும் பிடிபடும். அந்த நண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த வலையிலெல்லாம் அடித்து விட்டுட்டு போகும். இப்போ இதில்
பார்த்தா தெரியும் ஒருத்தர் இறால் கூடு வைக்கிறதுக்கு இந்த தடியில் கொண்டு போய் கொண்டிருக்கார். இப்போ மலையில் பெய்ய அவளுக்கிட்ட கடல் தண்ணி ஏறினா இந்த இறால்கள் நல்லா அப்படிப்படும். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இறால் கூடுகள் வைக்கிறதுக்கு அவள் போய் கொண்டிருக்கீங்கன்னா நம்முடைய காற்று குறைவாக இருக்குது. அப்போ அதால் வந்து கொஞ்சம் சைக்கிள் ஓடக்கூடிய மயம் இருக்குது. இதில் பாருங்க, இதில் ஒரு அண்ணன் வந்து இறால் கூடு வச்சு கொண்டிருக்கிறார். அப்படின்னு பாருங்க, வச்சு கொண்டிருக்கார் இறால் கூடு. இறால் கூடு வந்து கலட்டுறாரு. ஏன்னா இந்த கடல் இது இருக்குது தானே சாதாள அதுகள் வந்து அடைஞ்சிருக்கும். அப்போ அதுகளை அகற்றுறதுக்கு கலட்டி கொண்டிருக்கிறார். இந்த பாலத்தில் கொஞ்சம் போட்டுகள் இருக்காது. நீங்கள் வேறு எங்கேயாலும் பார்த்துருப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கார்னர் பாலத்துக்கு பார்க்கலாம் அந்த போட்டு. பெரும்பான்மை இந்த கார்னர் பாலத்துக்கு அதிகமாக நிற்கிது. வேறு இடமும் செய்ய மாட்டாங்க. இந்த கார்னர் பாலத்துக்கு பார்க்கலாம். அதோட வித்தியாசமான போட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கத்தில் அதிகமான இறால் கூடு, இந்த பக்கத்தில் இறால் கூடு குறைய அவலாண்டு இல்லை. கிட்டத்தட்ட இதில் ஒரு 10,000 இருக்கும்டா, இதில் ஒரு 2,000 இருக்கும் அந்த மாதிரி. இங்கே என்ன வர சொல்லிப்பட்டு போகிறாங்க 2 கரியங்களும். ஐயா தூண்டலில் மீன் பிடிக்கிறத பார்ப்போம். முறை கிளச்சும் வந்துட்டு ஓடிட்டு இந்த முறையில் நையா அடிக்குது. இப்போ இதில் ஒரு ஐயா வந்து பீச் வேலை எல்லாம் மீன் பிடிச்சி கொண்டிருக்கார். அவர் வீட்டை போகிறார் இல்லை வீசி கொண்டிருக்கார். ஐயா பார்ப்போம் போய்கிட்ட. ஐயா அப்போ தான் வீச போகிறார். வீச போகிறீங்களோ? வீச போகிறீங்களோ? பீச் வேலை வீசி மீன் பிடிக்கிறது. இப்போ வந்து இந்த நீரோட்டங்களுக்கு மீன்கள் வந்து பிடிபடுமன்றதால் மற்ற மழையும் பெய்ததால் கடல் கிழக்கம் கொண்டு வரும். அதால் வந்து மீன் பிடிப்பட்டு எல்லோரும் பிடிக்கிறதுக்கு இப்போ பாலத்துக்கு வந்துருக்கணும். சில பேர் வந்து இந்த மீனை பார்த்து அறிவினோம், சில பேர் வந்து சும்மா அறிவினோம். என்ன இந்த பாலத்துக்கு இப்போ மீன் நிற்குமன்றதால் பாப்போம் ஐயாவுக்கு மீன் எலும்பிடுது உண்டு. ஆனால் இப்போ நான் போன டிசம்பருக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இப்போ நம்மளோட சேனலில் பாருங்க. சும்மா வீச வந்து ஊரா மீன் தான் இலக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு நாளே சில பேருக்கு 1 லட்சம் கிடைச்சது இருக்குது, 30,000 கிடைச்சது இருக்குது. நல்ல லாபம் எடுத்தாக்கள் இருக்கணும் அந்த ஒரு நாளில் மட்டும். வீச்சுவலை வீசி போட்டு எடுக்கிற மீனில் பார்ப்போம் மீன் வருதோன்னு ஐயாவுக்கு. எனக்கு ஒரு மீனும் வரையலை இந்த பீச்சில். ஐயா இந்த பக்கத்தில் மீன் இல்லையன்ட்டு அந்த பக்கத்துக்கு வீசுறதுக்கு போயிட்டார்.
கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாழ்வத்துக்குள்ளே போட்டுருக்குறார். கிட்டத்தட்ட இடுப்பு கடவுளுக்கு தண்ணி நிற்கிது அந்த இடத்துல. காலால் தடையும் சில பேர் மீன் பார்ப்பினம். சில நேரம் பீச் வேலையில் பெரிய பெரிய இறால் எல்லாம் வரும். நீங்கள் இந்த வீடியோ இருக்குது போய் பண்ண பாருங்க. இங்கேண்டா எங்கள்ட முள்ளிவாய்க்கால் வட்டுவால் பாலத்தில் அந்த பீச் வேலை வீசி இறால் பிடிக்கிறது. கஞ்சில் எல்லாம் கூட வருது. மீன் இருக்குது, பட்டு இருக்குது. பார்ப்போம் கரையில் ஒன்று ஐயா போட்டுட்டு. உயிர் மீன் வேண்டி சாப்பிட விரும்பின நீங்கள் கார்னார் பாலத்துக்கு வந்தால் வேண்டலாம். துடிக்க துடிக்க இந்த மழை என்றோன்னா பாருங்க, இந்த இறால் கூடு வைக்கிறதுக்கு ஆக்கள் போய்கொண்டிருக்கணும். இந்த பாலத்துக்கு டிப்பர் அண்ட ஸ்பீட்டை பாருங்கள், என்ன ஸ்பீட்டில் வருதுண்ட. விலை போட்டு விலைன்னு அந்த ஊத்தியிலெல்லாம் தட்டுப்படுது. வழிமேல் வழி வைத்து காற்று கிடக்குமா கொக்கண்டு சொல்லி நம்மள அதிகமாக பிறகு மீன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரமாக இந்த போர்டில் தவம் இருக்குது. புறாக்கள் காணிக்க சாப்பிட்றதுக்கு வந்துருக்குது. ஆனால் நெல் எல்லாம் முளைச்சிட்டு அதனால் நெல் முளைக்காத காணியாக போய் இருக்குது என்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு கடற்கலக்கம் கொண்டு வரும். அப்போ இந்த கடற்கலக்கத்தில் இந்த மீன்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வரும். இப்போ வீச்சுகளை வீசப்படும் வரும். கும்பிட்டா சரி. ஆனால் இப்போ திராளி தானே பிடிபடுது. சில வேளையில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கும்பிடும். அப்போ அவைகளுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ காலால் தட்டி தட்டி பார்க்கணும். ஆனால் இல்லை, அப்போ எங்களுக்கு காட்டப்பட்டது இதில் சுழிச்சிட்டு போயிக்க விலை எறிஞ்ச இடம் வந்து வேறு. இப்போ பாருங்கள், அந்த நீரோட்டத்துக்கு விலையை எங்கே கொண்டு வந்துருக்கண்டா. அப்போ இதில் மீன் எம்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். விலை வந்து அந்த இடத்துல நின்றுச்சுன்னா அந்த இடத்துல மீன் சிக்கப்பட்டு நிற்கும். அங்கே மட்டும் நீரோட்டத்துக்கு போகுதுன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து கடலுக்கு போய் இறால் கூடு வச்சுட்டு வாரா. யோசிச்சு பாருங்க, இந்த கடலுக்கு தனியாக போய் நடந்து போய், அதுவும் வல்லமும் இல்லை, தனியாக போய் நடந்து போய் வலை வச்சுட்டு வர இறால் கூடு. ஏன்னா இப்போ மழை பெய்ய விழுக்கிட்டு நீ வந்து இறால் பாட்டிக்கு ஏறு மண்டத்தால் போய் வச்சுட்டு வாரா. பாப்பாவோட கதைச்சி அவள் கதைக்கக்கூடியதாக இருந்தால் கதைப்போம், அப்படி இல்லாட்டி விடுவோம். வளமே என்ற காணொலியில் பார்த்துருப்பீங்கள், பெண்கள் இந்த மீன்கள் தெரிகிறதுக்கு வந்திருப்பீங்க கடற்கரைக்கு. ஆனால் இறால் கூட்டுக்கு போயிட்டு வரா. கதைச்சி பாவம் கதைப்பாவா இருந்தால் கதைப்போம். அம்மா வணக்கம். அம்மாண்ட சொந்த இடமாங்க? அம்மாண்ட பேர்? நீங்கள் எவ்வளோ காலமாக கடத்தல் செய்கிறீங்க? நான் வந்து 91 செய்கிறேன். இடம்பேந்து போகும் முதலே நான் கடலுக்கு போய் இறால் கூடு வைக்கிறேன். நீங்கள் இறால் கூடு மட்டும்தானே இல்லாட்டி வேறு பீச் வேலையில் அதில் செய்கிறேன்? நீங்களே விலை போட்டேன் பேர்னாலே இல்லாது. கூடுகள்லாம் தனியாக போய் வைக்கிறீங்களா இல்லாட்டி ஆக்களோட சேர்ந்து போடுறீங்களா? தனியாக தான் மாறினேன். ஓகே ஓகே. மான் கேட்க மானை கூட்டிக்கொண்டு வருவேன். அவைக்கு பெருசாக இந்த தொழில் தெரியாது. இப்போ எவ்வளோ தூரம் உங்களோட வீடு இதுலேருந்து? அங்கே தெரியல எனக்கு வடிவாதுக்குள்ள. களபூமி கல்லொழுங்க. சரி, இப்போ எத்தனை பீஸ் விலை வச்ச நீங்கள் இறால் கூடு? 3 பீஸ். 3 பீஸ். இப்போ என்ன இறால் படுதா?
அப்போ இனி வெள்ளம் முறை தான் படம். பொதுவாக இப்போ எவ்வளோ இறால் போகுது கிலோ இங்கே? கிலோ நான் இன்னும் இந்த முறை கொடுக்கல எங்கோ. ஓ தெரியாது. அதுக்கு முதல் நீங்கள் கொடுக்க? முதல் நாங்கள் கொடுக்க இப்போ ஒரு நேரம் 900 ரூபா போகும், அப்புறம் 500 ரூபா போகும், 600 ரூபா போகும், அப்படி போய்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வள்ளங்கள் ஒன்றும் இல்லையோ நீங்கள் போகிறதுக்கு? இப்போ நடந்தான் போய் வச்சுட்டு வரீங்க. எத்தனை மணி இப்போ நீங்கள் வைக்கிறதுக்கு? நாங்கள் 12 மணி. அப்போ சாப்பாடுகள் சமைச்சு வச்சுட்டோம். இல்லை சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றேன் கொண்டு வரேன் கடலுக்கு. இனி போய் தான் சாப்பிட போகிறீங்க. அப்போ இது இங்கே இந்த கம்புகள் எல்லாம் என்னென்று கொண்டு போனீங்க கடலுக்கு? இதில் போட்டுட்டு கட்டி இழுத்து கொண்டு தான் போகிறோம் நாங்கள். இழுத்து கொண்டு வச்சுட்டு அதில் இந்த கள்ளக்கூடு பார்த்தா கஷ்டமோ ஆக்கள் வந்து? நாங்கள் வெட்டிட்டு போக இரவில் வந்து தட்டிக்கணும் போவினோம். ஓ சரி, தட்டி போட்டு கூட்ட கட்டிட்டு போனால் பிரச்சனை இல்லை. கூட்டு வரைஞ்சி விட போயினேன். சில நேரம் புதுசுண்டா கொண்டும் போய் கொண்டும் போகிற ஆக்கள் இருக்கிறாங்களோ? சில பேர் கட்டி போட்டு போவாங்க கூட்ட திருப்பி இழுத்து. ஏண்டா தெரியாத மாதிரி ஏறா இல்லைன்ற மாதிரியும். சரியம்மா, சந்தோஷம். நீங்கள் வந்த நீங்கள் மழையிலும் பெய்து கொண்டு இருந்தது. நீங்கள் வீட்டை போங்க. சரியம்மா, நன்றியா. ஐயா, இந்த கப்பல் கொண்டியா எவ்வளோ காலமா இதில் போய் பாருங்க கடலுக்கு? இதெல்லாம் 3 வருஷம் போயிட்டு வந்துருக்கீங்க. இந்த கம்புகளை வச்சுட்டு தாங்கி கொண்டு இழுத்து கொண்டு போகிறது. முடிஞ்சு போச்சு, கஷ்டமாக கிடக்கு. இப்போ மறுபடியும் விலை வைக்க விளக்கிட்டீங்க கடலுக்கு? எத்தனை பீஸ் பாஞ்சிட்டீங்க? நான் 2 பீஸ் வாங்கிடுறேன். இப்போ இதுகளுக்கு பிரேய சபைக்கு காசு கட்டணுமோ? அப்படி ஒன்றும் இல்லையோ? அது சும்மா வந்து யாரும் வைக்கலாம், இடம் இருந்தால் வைக்கலாம். பாடண்டு நீங்கள் எவ்வளோ ஆளாமா கடத்தல் செய்கிறீங்க? 20 வருஷமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க. சரி சரி. எந்த இடம் அப்போ நீங்கள்? அங்கேருந்து வந்து செய்கிறீங்க. அப்போ இது மட்டும் தானே வைக்கிறீங்க? ரால்கோடு மட்டும் தானே வைக்கிறீங்க? வலையில் ஒன்றும் வைக்கிறீங்களே? சரி சரி. சரி ஐயா, நன்றியா. நான் சொல்கிறேன், வித்தியாசமான ஒரு வல்லம் இருக்குண்டு. அது இந்த ஐயாண்ட வல்லம் தான். இதே மாதிரி இன்னும் 2-3 இந்த இடத்துல நின்றது. இப்போ அதுகளெல்லாம் காணையில் சில அங்கே போயிட்டு வரியா? 4 வல்லம். சரி சரி. ஐயாவே இதில் 4 வல்லம் பிடிச்சதே வரான். இந்த ஐயா பாருங்க, இப்போ ஆள் கூட வைக்கிறதுக்கு வந்துட்டார். என்ன கேம கேட்குறாரோ ஐயா? என்ன கேம கேட்குறாரு உங்கள்கிட்ட? அடிப்போமே. தடியை போட்டு விளையாடி வெளுத்து போடுவோம். தடியை வைங்க பாருங்க. இந்த கடத்தொழிலாளர்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன் கன வீடியோவில் அந்த ஒற்றுமை அரிப்பினமெண்டு. இப்போ இவர் வந்து வெத்தில கொண்டு இருந்தவர். இப்போ அவருக்கு கொடுக்க போகிறார். இப்போ 2 பேரும் சும்மா அன்பாக தான் கதைச்சவியல். பாருங்க, பாலத்தில் இந்த மழை வந்து கொண்டிருக்கு. அந்த பக்கம் மழை அங்கேருந்து இங்கே வந்து கொண்டிருக்கு. பாருங்க, ரோட்டை பிடிச்சி கொண்டு வருது. கொஞ்சமாக பிடிச்சி கொண்டு வருது. இப்போ பார்த்தீங்கள்டா தெரியும், அங்கால பக்கம் மழை பெய்யுது, இங்கால பக்கம் வந்து மழை பெய்யலை. இதுதான் இந்த கார்னார் பாலத்துக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட எனக்கு சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து நான் இதை பார்த்து கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கும் காட்டுறேன் அந்த வீடியோவில். பார்ப்போம், இன்னும் மழை அதிகமாக பெய்யக்க இன்னும் நல்லா இருக்கும் இது. அது மட்டும் இல்லை, இதில் பாருங்க, இந்த முகில் வந்து தண்ணி எடுக்கிறதே நீங்கள் இதில் பார்க்கக்கூடியா இருக்கும். கடலுக்கு இறங்கி தண்ணி எடுக்குது. இங்கே பக்கத்தில் அப்படி எடுக்காது. இந்த இடத்துல தான் அந்த காட்சியை வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ கார்னார் ஃபுல்லாக மழை, அதே மாதிரி இஞ்சால பக்கம் வந்து மழை இல்லை. இதில் பாருங்க, இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் இருக்க வித்தியாசம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலம் அதுக்கு மேலே இதிலேயே நிற்கிறோம் காவல் காத்துக்கொண்டு. இதை எடுக்கணும்னு சொல்லி பொறுமா எடுத்துட்டோம். இப்போ கார்னார்லாம் மழை பெய்துருக்கு. அங்கே போனால் எடுக்கலாம். இதில் நின்றா தான் அந்த உங்களுக்கு வித்தியாசம் காட்டலாம். அந்த இடத்துல எப்படி பெய்யுதுன்றதும் இந்த இடத்துல பெய்யலைன்றதும். பொன்னால கிருஷ்ணன் கோயிலில் பாருங்கள், அந்த சூரியன் படுறது எவ்வளவு கிளியராக தெரியுதுண்டு. அதே மாதிரி இங்கே 3 வித்தா அடிக்கணும். இஞ்சால பக்கம் ஃபுல்லாகவே மழை. அங்கே தான் இப்போ போகிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இப்போ கார்னாரில் மழை பெய்யுது, விட்டுட்டுது. நாங்கள் இப்போ இதுக்கு வந்திருக்கோம். ஆனால் திருப்பி மழை பெய்யும் போல் நடக்குது.
பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மழை பெய்தா இனி எல்லா இடம் வெள்ளங்கள் நிற்கும் ஆக்கள் கஷ்டப்படுவினோம். இப்போ மழை பெய்து விட்டு இருக்குது பாருங்க, ரோட் எல்லாமே தண்ணியாக இருக்குது. இப்போ சொல்லாதங்க ரோட்டில் மழை பெய்தா தண்ணி இருக்குன்னு நான் இடம் பேருந்து நான் சொல்கிறேன். ஆனால் அங்கால பக்கம் வெயில் அதை காட்டுறதுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ பதிவேற்றோம். இனி பார்த்தீங்கன்னா அனைத்து நிலப்பரப்பு வந்து பச்சை பசையலன்று இருக்கும் மழையால். அதே மாதிரி தண்ணி வெள்ள காடாமல் இருக்கும். மழை பெய்தாவே எல்லாம் பச்சை பசையலன்று வரும். இப்போ பலந்திர சந்திக்கு வந்துட்டோம். பலந்திர சந்தி வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. நான் வந்து இங்கே காரணம் நினைவு தெரிஞ்ச நாட்கள் வரைக்கும் இதெல்லாம் சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ எல்லாம் மழை பெரிய ஆலயங்களாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் வந்து காரநகர் கோவளத்துக்காக போய் கொண்டிருக்கோம். திடீரென்று எடுத்த முடிவு கோவளம் போக முடிச்சுட்டு இப்போ கோவளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டு வந்து இன்னுமே அபிவிருத்தி செய்யவில்லை. ஆனால் ஒரு தொகை இதில் இந்த டூரிஸ்ட், அதாவது டூரிஸ்டுக்கு என்ன தமிழில் சொல்கிறது, சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடம். அப்போ அந்த பாதையை இன்னும் போடல ஒழுங்கா. இனி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிடங்குக்கு ஒரு 50 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி நிற்கும். கேனில் எடுத்து தண்ணி குடிக்கலாம் மூணாவது நீங்கள் அப்படி நினைக்கலாம். மற்ற சின்ன சின்ன கிடங்குகளும் இருக்கும், பெரிய பெரிய 500 லிட்டர் டேங்க் கிடங்குகளும் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கசூர்னா கடற்கரை போவதற்கு வர சந்திக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம் என்ன தேண்டா காரணம் பாலத்தை. அதில் நின்றா தான் அந்த காட்சி எடுக்கலாம், மழை பெய்யறதும் பெய்யாததும். ஆனால் இப்போ கோவலது போகிறோம், திருப்பி கொண்டு போவோமா, போய் அதை எடுப்போம் பாலத்தில் மழை பெய்யறதை. எப்படி மழை இப்போ வந்து இதில் பாருங்க 2 பெரிய மரம் இருக்குது. இந்த மரம் காய்க்கிறது இங்கே. இந்த வீட்டை பாருங்க, இது வந்து அந்த காலத்து வீடு. காரநகர் சங்கம், காரநகர் போஸ்ட் ஆஃபீஸ். என்ன சம்பவம்டா, இதில் வந்து நான் போன வருஷம் மாதிரி வந்து வீடியோ எடுத்து போட்டு நான் பார்த்தா தெரியும் இவ்வளோ வெள்ளம் நிற்க மாட்டேன். இந்த முறை அந்த தண்ணி வடிஞ்சு ஓடுவதற்கு பார்த்தீங்கன்னா அதில் கான்வாயெல்லாம் கடையில் வட்டி விட்டுருக்கணும். உண்மையிலேயே நல்ல விஷயம். யால்டன் காலேஜ். இந்த கேணியில் தான் இப்போ ஒரு சிவன் தோன்றி என்று சொல்லப்பட்ட கேணி இந்த கேணி தான். என்னென்னா இந்த கார்னர் வந்து இந்தியன் இராணுவம் வாரத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகப்படியான எங்களோட உறவுகள் இருந்தவையல். இந்தியன் இராணுவ படையெடுப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஆக்கள் வந்து வெளி மாவட்டங்களுக்கு போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. இந்த கார்னர் கொய்யா மரங்கள் எல்லாம் ஊர் கொய்யான்னு சொல்கிறது. இங்கே வந்து இந்த ஹைப்ரிட், அதாவது வெளிநாட்டிலேருந்து செயற்கை முறையில் உருவான கொய்யா மரங்கள்ல எல்லாமே இயற்கையாக வளர்ந்த கொய்யா மரங்கள். அவ்வளவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பழங்கள் சாப்பிட்டாங்கன்ற உறவுகளுக்கு தெரியும். இப்போ அதில் எங்கேயாலும் பழம் பண்ணியிருந்தால் அப்படிங்க சாப்பிடணுன்னு பார்த்தோன்னா அதில் ஒன்று கிளி அரிச்சு கீழே விழுத்தி வச்சுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவான கேணியும் இல்லாட்டி வந்து செயற்கையாக, அதாவது மக்களால் உருவாக்கப்பட்ட கேணியும் தெரியல. என்னென்னு பார்த்தா இது வந்து சுண்ணாம்பு கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைத்தண்ணி நின்று அரித்து அப்படி ஒரு கிடங்கா வந்திருக்குது. இந்த கிடங்கா வந்ததும் ஒரு வகையில் நல்ல இந்த ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு இது வந்து பிரயோசனப்படும். இதை பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக வந்து பச்சையாக தான் தெரியுது. டக்குன்னு அனோண்டா வந்து 3 ஆசை பிடிச்சிடணும், நான் ஓடிடணும் தப்பிச்சு. இதே மாதிரி ஒன்று தான் சுண்ணாம்பு பாறை வந்து அரிச்சதுன்னு சொல்லி எங்களோட தொண்டவனா தடியிலேயும் ஒன்று இருக்குது. அந்த ஒரு 6 பாதை இருக்குது. அந்த 6 பாதையாலேயும் கடலுக்கு கீழே இந்தியா போகலாம்னு சொல்லிட்டு நம்ம உண்மைத்தன்மை தெரியல. இதே மாதிரி தான் சுண்ணாம்பு பாறை வந்து இயற்கையாகவே அரித்து அந்த சுரங்கமாக உருவானது. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற வீடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ 100 ஆண்டுகளை கடந்தும் இருக்குது. இங்கே வீடுகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவ படையெடுப்பால் தான் இந்த வீடுகள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து மக்கள் எழும்பி வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போனவர்கள்.
ஆனால் இந்த இடத்துக்கு திருப்பி வந்தால் இருக்க விரும்பவில்லை என்று தங்கள் உடைமையில எல்லாம் அழிஞ்சிருக்கும் என்றதால வரையில இப்போ இந்த வீடெல்லாம் கைவிடப்பட்டிருக்குது. காலத்தில் இப்படியான வீடுகள் கட்டி நாச்சார வீடுகள் என்னத்துக்காண்டி என்று பார்த்தீங்கன்னா இது நாச்சார வீடில் எல் பட்டத்தில் எல்மாய் இருக்குது. நாச்சார வீடுகள் கட்டுறது பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ்வதற்காக நாச்சார வீடுகள் கட்டுறவே. இங்கே காரணம் கணக்கா வீடுகள் இருக்குது, நாச்சார வீடுகள் இப்பவும் இருக்குது. அந்த நாச்சார வீடுகள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவளத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடுகள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும். அதே மாதிரி ஒரு தொகை தென்னை மரங்கள் இருக்கும், ஆனால் தென்னை மரங்கள் தேங்காய் இருக்காது. ஏன்னா கோவளத்துக்கு வாராக்கள் ஏறி பிடிங்கிறீங்கன்னா மற்றது இந்த அணில்களை மறைச்சி விழுத்திடும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாகவே உருவான ஒரு குட்டை ஒன்று இருக்குது, கேணி மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ள மரங்கள் எல்லாம் விழுந்து போயிருக்குது. இப்போ கோவளத்துக்கு வந்துட்டோம். கோவளம் பாருங்க, இதில் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் எல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். என்னடா மோனாசோட பெரிய கிடங்குக்கு விட்டு இந்த கிடங்கு சதிவியில் பார்த்துட்டான். அப்போ அந்த வகையில் நான் அவனில் ரொம்ப கோவாக இருக்கிறேன். காலையை திறந்து பாருங்க, இங்கே வந்து போர்த்துகேசர் கட்டின வெளிச்ச வீட்டுன்ற அவை இந்த வீடுகள் எல்லாம் இருக்குது. இந்த வெளிச்ச வீட்டில் அதிக அளவிலான புறாக்கள் வந்து தஞ்சம் புகுந்து இருக்கணும். இப்போ இதில் ஒரு சோடி பேர் நிற்கிறேன், மற்றவில் அநேகமாக சாப்பாடு போயிட்டு போல நடக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த வெள்ளைக்காரர் தங்கின வீடு. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஏணினால் ஏறக்கூடிய மயிலம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஏற முடியாமல் போயிட்டு எல்லாம் ஊக்கி உடைஞ்சி போயிட்டுது. எவ்வளோ புறாக்கள் மேலே இருக்கணும். பிரித்தானியர் காலப்பகுதியில் இந்த வெளிச்ச வீடு கட்டினது என்னத்துக்கான இது கட்டினவில்லைன்னு வரலாறு உங்களுக்கு தெரியும். அவை இந்த கப்பல்கள் வந்து இந்த கரையில் போயிக்க தெரிவதற்காக இப்படியான உயர்ந்த வெளிச்ச வீடுகள் கட்டினவைகள். மற்ற இந்த வெளிச்ச வீடுகள் கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில்களை உடைச்சி தான் அதிகமாக பயன்படுத்தின இந்த கல்லுகளை. இதெல்லாம் பாருங்க, முருகக்கல்லால் தான் கட்டியிருக்கேன். முருகக்கல்லும் செங்கற்கல் மற்றது எங்களோட சுண்ணாம்பு கற்களையும் வச்சு கட்டியிருக்கிறோம். ஆனால் இதில் 90% வந்து முருகக்கற்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்தியாவில் ஒரு கடற்படை முகாம் ஒன்று இருக்குது. அது இருக்கோ இல்லையோன்னு தெரியாது, போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. அப்படியே போனால் கடற்கரையை போகலாம், அப்படியே கடற்கரையும் போய் சுற்றி பார்ப்போம் ரவுண்ட் ஒன்று அடிச்சு. இப்போ மோனாஸ் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் கணக்கெடுக்கிறான். ஏனெண்டா விற்கிறதுக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிக்டாக்ல சும்மா அந்த ஏஐயில் வச்சு வீடியோக்கள் செய்யணும். அந்த ஒரு வாகனங்களில் இன்ஜினை கலட்டி கொண்டு விற்று கோடீஸ்வரர் ஆனதுன்ற மாதிரி. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பணக்காரன்ற மாதிரி. அதே மாதிரி தான் மோனாஸையும் கேட்க போகிறேன். மோனதாஸ், என்ன எல்லாம் அளவெடுக்கிறோம், என்ன நீளம் என்ன அகலமண்டு? ஓ, என்ன நீளம் என்ன அகலம் எல்லாம் அளவெடுக்கிறோம் விற்கிறதுக்கு. இப்படி கஷ்டப்பட்டா தான் இப்படி முன்னேறலாம் வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஆலவாய் ஆச்சிரமம் ஒன்று இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கடற்படையின கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து விடுவிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஆலவாய் ஆச்சிரமம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த போர்த்துகேசர் ஒல்லாந்தர் பிரித்தானியற்ற காலப்பகுதியில் வந்து இந்து சமயத்தை அழித்து கிறிஸ்தவ சமயத்தை மேலோங்கி கொண்டு வந்தார். அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மத குருமார்கள் முன்னெடுத்து இந்த ஒரு ஆச்சிரமங்கள் மதத்தை பின்பற்றுவதற்காக ஒவ்வொரு இப்படி ஆச்சிரமங்களை வளர்த்தவையில். அந்த வகையில் இந்த ஆச்சிரமம் எங்களுக்கு 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது. அதுக்கு 8 வருஷத்துக்கு முதல் வந்து 40ஆம் ஆண்டில் இந்த ஆச்சிரமம் ஆரம்பிக்கப்பட்டு மதத்தை வந்து காப்பதற்காக இப்படியான ஆச்சிரமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் மிகவும் ஒரு
இறுக்கமான காலப்பகுதியில் வந்து இப்படியான ஆச்சிரமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மதத்தை வந்து காப்பாற்றுவதற்காக முன்னெடுத்தவர். அதுவும் நீங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வைரவ சுள்ளத்துக்கு பக்கத்தில் வாளியை கவிட்டு விடுறது, மற்றது தேங்காய் வச்ச பொச்சுகளை போடுறது, அப்படியானதில் வச்சுத்தான் இந்த மதத்தை வந்து காப்பாற்றி கொண்டு இருந்தவைகள். அந்த வேலுகளை எல்லாம் அவங்க பேத்து எறிஞ்சு கொண்டு போயிடணும்ன்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா பொச்சுகளை போட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. அதை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல பிள்ளைகள் இருந்தால் வந்து மன்னிச்சு கொள்ளணும். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நேவி கட்டுப்பாடில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல நேவி விட்டு இருக்குது. விட்டு தான் இதுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆச்சிரமத்தில் போட் வச்சிருக்கீங்க. நாங்கள் இதால் தான் போய் பார்க்க போகிறோம். இது வந்து முல்லை கொடி. அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ராவணன் மீசை என்று சொல்கிற அந்த தாவரம் இருக்குது. இதை வந்து வச்சா எலி வராதுன்னு சொல்லுவீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஆதரவு தாங்கோ. மறக்காமல் லைக்காக போடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட உறவுகளுக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த எந்த ஊரை எடுத்து போடணும்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க.